இல்லை அழுத்து அழுத்து அழுத்து. சரி இந்த இடத்துல யாராக இருக்கும் அந்த டார்ச் லைட் அங்கே பாரா நம்மளை நோக்கி டார்ச் அடிக்குது. சரி சரி அழுத்தி 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 போ. அப்படி டார்ச் அடிக்குது டார்ச் அடிக்குது. பார்த்துட்டு டயர் ஓட்டுதுடா. அவரையும் சொல்லிங்க. Join us now. Guys, welcome to Ghost Hunter vlog. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன அப்படின்னா நானும் என் தம்பி அப்புறம் ஜூலி வேறு யாரும் இல்லை. தூக்குடி காட்டுறா நம்ம ஜூலியை. ஹாய் ஜூலி ஹாய் சொல்லு தங்க. சொல்லு அங்கே ஹாய் சொல்லு. ஆக்சுவலாக நீங்கள் நினைப்பீங்க இதென்னடா இது ராத்திரி நேரம் இவங்க 3 எங்கூட போகிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இல்லைங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு. இப்போ என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னா பைபாஸில் சுத்தம் ஓட்டவே முடியல. ஏன்னா ஒரே லைட்டு அது இதுன்னு பயங்கரமாக இருக்கிறனால நாங்கள் இப்போது ஒருத்தர்கிட்ட வழி கேட்டோம். ஆனால் இதுக்கு ஷார்ட் இருக்கான்னு கேட்டதுக்கு ஆமாப்பா ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது நீங்கள் அதில் போங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதில் வந்தோம். இப்போ என்ன இருக்குதுன்னா அந்த இடம் ரொம்பவே டேஞ்சராக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பார்த்து போங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருந்து நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் அந்த காட்டுக்குள்ளே போகணும். எங்களுக்கு வழி தெரியாது, நாங்களே கண்டுபிடிச்சி அந்த மெயின் ரோடு போகணும். இதுதான் டாஸ்க்கு. நான் ஏன் வீடியோ போடுறேன்னா இந்த கேப்பில் என்ன வேணாலும் நடக்கலாம். கரெக்டாக பார்ப்போம் எதுவும் நடக்குதா இல்லையானே. சரி நாங்கள் போகிறோம். இப்போ பேக் வியூ காட்டுறோம் பாருங்கள். நான் நின்று வீடியோ எடுத்தேன். ஒரே ஒரு இது மட்டும்தான் இங்கே இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் லைட்லாம் இருக்கிற வாய்ப்பு இல்லை. போய் பார்த்துடலாமா ஜூலி? போகலாமா ஜூலி? டே பெட்ரோல் கிட்ரோல்லாம் இருக்கா? ஓகே. ஏன் தங்கம் வேலை பயப்பட மாட்டேன் தங்கம். ஏதாச்சும் நீ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கொலை மட்டும் கொலை சரியா? நாங்கள் அப்போ தான் எஸ்கேப் ஆகிற கரெக்டாக இருக்கும். ஆஹா இதெல்லாம் இனி போப்பா இருக்குமாடா? டே ஏன்டா நின்றுட்டுருக்க? பாரியா முட்டு சந்தியாது. எது முட்டு சந்து? பாரியா டே பக்கி முட்டு சந்துலாம் போய் முட்டிட்டு போய் நீ போய் அப்படியே வண்டியோட போய் முட்டிடு. நான் நடந்து போகிறேன் நானும் ஜோலியும். லெஃப்டில் ரோடு போகுது பாடுறா. என்னடா நீ சூப்பர்ரா. டே இதில் வேற அந்த ஆள் வேற உள்ளே போகாத டேஞ்சர்னு வேற சொல்லி விட்டாப்புல. முட்டுச்சந்து இது முட்டுச்சந்து. ஆஹா காய்ஸ் வெல்கம் டு ஹாரர் ரோட். ஏடா கண்ணு இன்னும் இதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது போல. ஏண்டா டே உன்னத்தான் இன்னிதான் ஆரம்பம். ஏண்டா லைட்டுலாம் இப்படி தான் இருக்கும். ஆஃப் பண்ணு எல்லாம் லைட் ஆஃப் பண்ணு. சூப்பர். லைட் போடு. ஆஃப் பண்ணு ஆன் பண்ணு. பார்த்து ஐயோ ஆஃப் பண்ணிக்கிது இதெல்லாம் விட்டு சொல்லிடாதடா. யாருமே இல்லை பார்த்தியா? காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. ஆமாம் இது இன்னொரு டாஸ்க்கு நம்ம தான் வழி கண்டுபிடிக்கணும். அதுவும் தெரிஞ்சுக்கோ. பார்த்துக்க எதுக்கோ பார்த்துட்டு அப்படியே ஒரு போய் சொல்லி விட்டுறாதடா. பாருங்க பின்னாடி வியூ பாருங்க. இது ஆக்சுவலாக தண்டவாளம் நினைக்கிறேன்டா. அங்கே பாரு ரைட் சைடில் ரயில்வே ட்ராக்கு. ஆஹா இப்போ ஒரு ட்ரெயின் போச்சுன்னா சும்மா மனமாக இருக்கும். என் கேபில் இங்கே பாரு என் பின்னாடி ஃபுல்லாக கருகுமுன்னு இருக்குது. இந்த வாரத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குதுடா. லைட் ஆஃப் பண்ணிட்டே நீ வச்சுக்கோ. போய் சொருக வேண்டியதே எதுலையோ. நான் பார்த்துக்கிறேன் நல்லா பார்த்துக்கிறேவோ. என்ன ரெண்டாக பிரியுதுடா. நம்ம எப்படி போகணும் அதுதான் தெரியல. எப்படியா போகிறது? இருறா நிப்பாட்டுறா. நான் கண்டுபிடிக்கிறேன் பாடுறா. இங்கே லைட் அடி. இது வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ அண்டர் கிரவுண்டு மாதிரி ஓடுது தெரியுதா? அதை விட்டுரு. இங்கே அதான் அங்கே லைட் அடி. எனக்கு என்னமோ இதுதான் நினைக்கிறேன். 1 1 2 3 4 5 6 7 8 9 10 12 இதுதான். போ நம்பி போ, நான் இருக்கேன். ஆனால் பயங்கரமாக இருக்குது இந்த இடம். ஒரு செகண்ட் லைட் ஆஃப் பண்ணு. ஒரு செகண்ட் ஆஃப் மட்டும் பண்ணு. ஓகே அவளை என்ன பண்ணுறா ஜூலி? லைட் ஆன் பண்ணுறா ஜூலி. ஓகே ஏன்னா நம்ம எப்படி சேஃபாக போய் சேரணும்டா. 3 கிலோமீட்டர் நாங்கள் வந்துட்டோம். ஆனாலும் இப்படியே இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. டே மேப்பில் பாடுறா டக்குன்னு. முட்டு சந்தியா வாயா திறந்தா முட்டு சந்து. அந்த வழியாவா? ஜூலி ஏதாச்சும் பார்த்தா சொல்லிடு. டே அவ ரியாக்ஷன் பாடுறா ஜூலி ரியாக்ஷனு. தங்கக்குட்டி
கைஸ் நாங்கள் இப்போ கரெக்டாக இந்த இடத்துல லாக் ஆகிட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டருமா தொடர்ந்து இப்படியே தான் இருக்குது. ஒரு பாதை போகிற மாதிரி தெரியல. ஏன்னா இன்னொன்று ஒரு விஷயம் பாருங்கள், கீழே பாருங்களே, தார் போட்ட ரோடு மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. இது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ சவுண்ட் கேட்குறாங்க பாரு. ஓகே, இது கொஞ்சம் வெடப்பா தெரியுது. நம்ம அந்த ரூட்லேயே போயிடலாமா? தூரத்தில் ஏதோ வெளிச்சம் தெரியுது பாடுறா. எடு வண்டி எடு. வெடப்பா இருப்போது. நம்ம மூவ்மெண்ட்டில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, மேக்காக தச்சு போயிடலாம். நீ வண்டி யூட்டன் அடி டக்குன்னு. நாங்கள் அந்த இடத்துலேருந்து வந்துவிட்டோம். ஒரு கிட்டத்தட்ட உள்ளே போகும்போது 3 கிலோமீட்ரு, வரும்போது 3 கிலோமீட்ரு. சடசடான சவுண்டு. ஏன்டா அது கண்டிப்பாக இல்லை, மேபி மனுஷங்களோ பேய்களோ அப்படின்னு சொல்ல வரல, ஏதாவது மிருகம் அது மீன் அந்த இடத்துல இதோ அவங்க வந்துருக்கலாம்ல. சப்போ பாம்பு கீம்பின் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், அடிச்சுமா பாம்பை தூக்கி போட்டு இருக்கே வேண்டிதான். பட் ஆனால் கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் என்ன நம்ம உழப்பி விட்டேன், அது நான் தான். அவன் அப்பவும் சொன்னான் இந்த வழியாக போகணுன்னு. ஸோ நீங்களே பாருங்களேன் இந்த இடத்த. தாதா இதுதான் கைஸ் அந்த மரம். தாதா லைட் அடித்து காட்டுற அந்த மரத்தை. லைட் அடி மரத்து மேலே. எப்பா சாமி, இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல. ஜூலி குட்டி எதாச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லு. டே அவ ஏதாவது கண்டுபிடிச்சிருவாடா. அங்கே பாடுறா, ஆணியில் அடிச்சு வச்சிருக்குது உண்மை தான்டா. அங்கே பாடுறா தெரியாது. ஐயோ கைஸ், ஒரு சரியான மரம். அந்த மரத்துக்கிட்ட தான் நின்றுருக்கேன் நான். லைக் ஆணியில் அடித்து முட்டை கிட்டலாம் இருக்குது. முட்டை எதுக்கு ஆம்லேட் இது போடுறக்கா வச்சுருப்பாங்க? கண்டிப்பாக இல்லையே. ஆனால் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி மரத்தில் வந்து அந்த காலத்தில் பேய் ஓட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் அந்த ஆணியில் இருக்குல்ல, எடுத்து அதில் அடித்தா அதில் பேய் இருக்கும் அப்படின்னு. சரி நானும் அதான் யோசித்தேன், ஒரே ஒரு ஆணி பிடுங்கி பார்க்கலாமா அப்படின்னு. நம்ம நேரம் இங்கே பிடுங்கி அதுலேருந்து இதோட வெளியே வந்து அப்புறம் ஆல்ரெடி வண்டியில் நான் அவனும் ஜூலியும் போயிட்டுருக்கோம். அப்புறம் இன்னொருத்தவங்களை வண்டியில் உட்கார வச்சு போக முடியாது. அதனால தான் பயமே. இல்லைன்னா கூட நம்ம எப்படி எங்கே போகலானுங்க. டே இங்கே தான் இருக்கீங்களா 2 பேரும்? நான் அப்படி சுற்றி வந்துட்டேன்டா, சாரிடா. இதை என்ன பண்ணா ஜூனி இப்போ என்ன ஒன்றா அந்த மரத்துக்கிட்ட தானே? டே அங்கே விடாத மரத்துக்கிட்ட விடாத. சரி வாடா போகலான்டா. ஏன்னா நீ இதுக்கப்புறம் இருக்குல்ல, நீ இதுக்கப்புறம் நிறைய இருக்குதுவா. நல்ல வேலை அந்த இடத்த விட்டு போட்டு இங்கே வந்து ரீச் ஆகிட்டான்டா. இதுதான் இந்த ரோடு கண்டிப்பாக ஃபுல்லாக ஊர் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. அப்பா இல்லை ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ரோட்டில் போனால் மெயின் ரோட் டச் ஆயிருமோ. ரெட்டை பாதை போகுது. ஒரு பாதை வந்து ஃபுல்லாக டார்க்கு, இன்னொரு பாதையில் வந்து கொஞ்சம் லைட் இருக்குது. அது பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி. வண்டி ஏதோ உழட்டுற மாதிரியே இருக்குடா. பின்னாடி வண்டி உழட்டுற மாதிரியே இருக்குடா. ஆமாண்டா, ஆறுது பாடுற. நிப்பாட்டுறா வண்டி. என்னடா நீ என்னாச்சுன்னு பாரு. பஞ்சரா? ஆஃப் பண்ணுறா வண்டி ஃபஸ்ட்டு. ரைட்டு, எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான் பாரு. அது நான் சொல்லணும். இது கைஸ் சரியான ஒரு சம்பவம் ஆயிருக்கு. வண்டி பஞ்சரு. இதா உட்காந்து நோண்டிகிட்டு இருக்கிறான் டயரை. இது வரும்போதே பார்த்து வச்சுருக்கணும்ல. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பாருங்க. டே உண்மையாக பஞ்சர் முடிஞ்சு அவ்வளோதானே பஞ்சரா? அப்போ கதை தங்கம் டைம் ஒரு 1 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம ஏரியாவுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் கூட, கிலோமீட்டர் வயசில் எப்படியும் ஒரு 8-9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்துருமா? சூப்பர். அவள் 10 கிலோமீட்டர் நடதான் நினைக்கிறேன். கைஸ் நாங்கள் பாருங்கள் இந்த இடத்துல வந்து வண்டி பஞ்சர் ஆகிருக்குன்னு பாருங்கள் நீங்களே. கரெக்டாக ஒரு பாரத் பெட்ரோலியம் சொல்லிட்டு பெரிய இது பாருங்க, இரும்பெல்லாம் வச்சுருக்காங்க சுத்தம் இன்னைக்கு. டே ஏதாச்சும் கடை எங்கேயுமே இல்லையாடா? இது எதுக்குடா கத்துறா இங்கே பாரு? அங்கடா அங்கே பார்த்து கத்திட்டு இருக்கிறா. ஆமாண்டா. டேய் சக்க வடப்புன்னு நினைக்கிறேன்டா.
தள்ளி போக வேண்டிய வண்டியை வண்டி தள்ளிட்டு போகிறதா? அப்புறம் சுத்தம். டேய் என்னப்பா? சரி சரி சரிப்பா ஏதோ பார்த்து பயந்து. சரிப்பா ஓகே போகலாம். ஓகே இங்கே வா. என்னாச்சு ஏன் பயந்துட்ட? அவளே பயந்துருக்கானா அப்போ? சரி அங்கே போகிற, அங்கே ஒரு என்னென்னமோ பண்ணுறா போகிற டிஃப்ரெண்ட்டா. சாமி ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க, ஒருத்தரும் இல்லை. என்ன பண்ணுறேன்னே தெரியல. நாங்களே தள்ளிட்டு வந்துட்டோதா. அவன் தான் அப்படியே தள்ளுன்னு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காப்புல. இல்லை அவன் மட்டும் இல்லை, 2 பேரும் மாறி தான் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கோம். இருறா ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே மெதுவாகவே தள்ளு. பாருங்க இப்போ தள்ளிட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம். தள்ளுறோன்னு பிரச்சனை இல்லை. ஏதாவது வெடப்பான்னு நீங்களே பாருங்க கைஸ். ஹாய் சொல்லிடுறா. டே நான் என்னடா பண்ண, பைபாஸில் போனால் பைபாஸில் போயிருக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் பைபாஸ். ஐயோ அது என்னடா அது பைபாஸு. தள்ளி எவ்வளவோ தூரம் தாண்டி வந்துட்டோம். இங்கே வந்த இடத்துல இதுக்கு மேலே எங்களால் சுத்தமாக தள்ளும் கூட முடியல. ஏன்னா அவ்வளோ டயர்டாயிட்டோம். ஈவன் அவனாலையும் முடியல. ஏன்டா வாட்டர் கேனும் வாங்கல எதுவுமே. சூப்பருங்க கைஸ். இப்போ நான் எங்கே நின்றுருக்கேன் தெரியுமா? இப்போ பாருங்கள் முகேஷ், அங்கே பாடுற என்னென்னு சூப்பரான இடத்துல வந்து நிப்பாட்டி இருக்கேன். டேய் பெட்ரோல் அதுவும் முடிஞ்சிச்சுன்னா லைட்டும் இருக்காது தள்ளுருக்கு. சரி அப்படியே இரு பார்ப்போம். கடப்புடா முகேஷ். அம்மா பெரிய முகேஷ், அங்கே பாரு அந்த இடம் தெரியுதா? ஜூலி ஜூலி கத்திட்டு இருக்க, எதை பார்த்துடா கத்துறாங்க? சொல்கிறேன்ல இங்கே அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னு, மறுபடியும் கேட்குது பாடுறா கைஸ். இப்போ சவுண்டு கேட்டது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்தீங்க, ஜூலி வந்து ஏதோ ஒன்று பார்த்து கத்திட்டு இருந்தா. ஏன்டா நீ சொல்கிற கரெக்டா? எட்டி பார்த்து கத்திட்டு இருக்கு பாரு. ஜூலி என்னம்மா? டே அப்போ ஒன்று பண்ணலாம்டா, வண்டி இங்கேயே போட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு நடந்து போயிடலாமா? காலையில் வந்து எடுத்துக்கலாம்ல. ஏன்னா இதுக்கு மேலே கண்டிப்பாக எந்த ஹெல்ப்பும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஓ மை காட். இனி எத்தனை தூரம் நடக்கணும்? ஒரு 7-8 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். நாங்கள் நடந்தே போகிறோம். வண்டி இங்கே போட்டு வண்டியில் லாக் பண்ணிடுற ஓரமாக வச்சிரு. நான் ஜூலியும் அப்புறம் முகேஷ் நடந்தே வந்துட்டோம். ஏன்டா எங்களால் சத்தியமாக முடியல கைஸ். இங்கே பாருங்கள் எங்களோட பேக்ரவுண்ட் பாருங்கள். வண்டி அங்கேயே சேஃபாக போட்டியில் அதெல்லாம் சேஃபாக இருக்குது. இப்போ ஏன் திரும்ப நான் இங்கே தைரியமாக நின்றுருக்குறோம். எங்கள் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. ஏன்டா ஸோ அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சீரியஸாக கைஸ் எங்களால் நாங்கள் நடந்து வர ஏதோ ஒரு சம்திங் எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி வருது. அது போக ஆரம்பிச்சுட்டா டைப்பில் பாடுறா. ஜூலி என்ன ஜூலி பார்க்குற? ஜூலி ஆமாம் எதுக்கு இது கூட கத்துனா? இனி எத்தனை கிலோமீட்டர் நடக்கும்? முகேஷிக்கு வா, நீ என்ன நினைக்கிற இந்த ரைடு, நம்மளோட ரைடு பற்றி? பயங்கரமாக தான் இருக்குது. காமு கட்டிட்டு நம்ம பைபாஸில் போயிருந்துருக்கணும். ஏன்டா நான் சொன்னேன்ல உன்ட்ட. பார்த்தியா, உன்னை நம்பி வந்த பார்த்தியா, அப்படி தான் இருக்கும். சரி வண்டி சாவி எட்டுன்ட்டியா? வண்டி சாவி அடங்கய்யா எடுக்கலையா, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டயா. நல்லா தேடிப்படுறா முகேஷ். ஏன்டா நீ ஏன்டா வண்டி பஞ்சருன்னு சொல்லி அங்கேருந்து இங்கே நடந்து வந்தால் வண்டி சாவி வேற. வண்டி சாவி எடுக்கல. சூப்பர்ரா முகேஷ். இப்போ வண்டி சாவி இல்லைன்னா இப்போ வண்டி யாராவது தூக்கிட்டு போயிட்டா? வா அதுக்குள்ளே போய் நடந்து எடுத்துகிட்டு வந்துடலாமா? டேய் இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கு. சுத்தம்டா, வாடா வா நடந்து வரலாம். ஓ நீ டேய் வண்டி என்னடா இப்படி போட்டு வச்சுருக்க? மறுபடியும் அதே இடத்துக்காடா? சூப்பர்ரா. இருடா இப்போ என்னடா பண்ணுறது? பாத்தியா மறுபடியும் இங்கேயே வந்திருக்கோம். வண்டி சாவி காணையா? வண்டி சாவி இங்கே இல்லையா? நல்லா பாடுறா. பாருங்க வண்டி சாவி இல்லை பாரு. உன் ஜோப்லையும் செக் பண்ணியாச்சு. ஆமாம். இப்போ எங்கடா போட்டு தொலைஞ்ச? கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர்ரா முகேஷ். ஐயோ இந்த இடத்துல தான் காணாமல் போயிருக்கு. சரி ஒன்று பண்ணிட்டா, ஜூலியை இங்கே இது பண்ணி வை, உட்கார வச்சிரு. இன்னைக்கு நம்ம போய் 2 பேர் போய் தேடுவோம். ஜூலி வந்து வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி இங்கேயும் கத்திட்டு இருக்கிறா. ஜூலி கம்முன்னு உட்காரு. ஜூலி ஹெல்மெட்டில் மேலே வச்சிரு. என்னடா நடு காட்டில் இப்படி வந்து விட்டுருக்க? வண்டி அருமை, மிக அருமை.
ஆக்சுவலாக சாவி அங்கே தேடுனது அங்கே இல்லை, ஃபுல் ஜோப்லாம் செக் பண்ணிட்டான். செக் பண்ணிடலடா. செக் பண்ணிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா மறுபடியும் இதே இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், ஆனால் சாவி அங்கே இல்லை. நான் சொல்லிட்டேன் என்ன இருக்கும்னு. மறுபடியும் சவுண்டு கேட்குது பாடுறா. ஏன்டா முகேஷ் கேட்குதா? நான் தான் சொல்கிறேன்ல இங்கே வெடப்புன்னு. நான் என்ன நினைக்கிறேன், நீ உள்ளே வந்து இல்லை அங்கே என்னதுடா அது? இன்னும் வருதுடா, ஏதோ டார்ச் ஷீட் மாதிரி அடிச்சுட்டு வராங்க. யாருன்னு தெரியல. இரு டேய் ஜூலி பார்த்துக்கோடா. மறுபடியும் பாடுறா டேய், நல்லா தேடிப்பாரு, நல்லா தேடிப்பாரு. இந்த லைட் நீயும் அடி. அடி நல்லா தேடுறா, டார்ச் ஷீட் அடிடா நல்லா. ஒரு வேளை வேண்டாம், ஃபுல்லாக டெட் பாடிஸோட புதைச்சாடண்டா. இங்கே என்னடா நிமிஷம் டார்ச் லைட்டு குடுறா. டார்ச் லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ தானே கிடைக்கும். டேய் இங்கே நீ வரல, ஒரு செகண்ட் இரு, நீ வரல சேர்றா. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சாரி நான் தான் வாங்கி வச்சேன். நான் தான்டா தொலைச்சி விட்டேன். டேய் முகேஷ் அமைதியாடுறா. ஓடு சீக்கிரம் ஓடு, நான் எதுவும் பண்ணி தேடிட்டு வரேன். ஓடு வேற யாரு? யாரு யாரு யாரு? எலும்புலாம் இருக்கு. இங்கே போய் தேடுறது. நான் இந்த இடத்துல வந்தேன், ஆட்டோ சாவி கிடச்சிருச்சு. இந்த இடத்த போய் சீக்கிரமாக கிளம்பணும். முகேஷ் சாவி கிடச்சிருச்சுடா. இப்போ அவ இதுக்கு குறைச்சிட்டு இருந்தா. ஜூலி இந்த இடத்த பிடிட்டே ஒன்று பண்ணலாம்டா. டயர் போனாலும் பரவாயில்ல, கிளம்பலாம்டா வாடா. இன்னும் வண்டி ஓட்ட முடியும்ல? சரி ஆமாண்டா, எனக்கு என்ன இங்கே ரொம்ப டவுட்டாக இருக்குவா. அங்கே தூரத்தில் டார்ச் அடிச்சு பக்கத்தில் வருதுடா. ஓ பொருள் அழுத்து. சரி இந்த இடத்துல யாராக இருக்கும் அந்த டார்ச் லைட்? அங்கே பாடுறா, நம்மளை நோக்கி டார்ச் அடிக்குது. சரி நீ அழுத்தி போ. காசு அடிக்குது. பார்த்துடா டயர் ஓட்டுதுடா. அவங்க சொல்லிங்க அங்கே வந்து அங்கிருந்து அழுத்தி பிடிச்சிட்டே வந்துட்டோம். கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்க ரோடு எப்படி இருக்கு. அப்பா ரோட்டுக்கு வந்தாச்சு. இங்கே நிப்பாட்டு. இது சூலூர் 1 கிலோமீட்டர் தான், அவினாசி ரோடு 4 கிலோமீட்டர். இப்போ ஒரு யாரோ பின்னாடி வந்தாங்கன்னு தெரிஞ்சு, ஆனால் இப்போ யாரும் காணோம். நாங்கள் ரோட்டுக்கு வந்துட்டோம். இதா சீரியஸாக கடப்பு இன்னைக்கு. இங்கே ஏதோ ஒன்று பாஸ் ஆகுது மாதிரி இருக்கு. ஏதோ சவுண்டு கேட்குது கைஸ், பேசுகிற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? ஆமாண்டா கைஸ், இங்கேருந்து நம்ம கிளம்புறதா கரெக்டு. என்னது பெட்ரோல் முடிஞ்சா? பேசாம ஒன்று பண்ணிட்டா, நான் அப்படியே நடந்தே அந்த காட்டு வழியாகவே போகிறேன். பேயாச்சு ராபரியாச்சு என்னை அடித்து தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டோம். ஏண்டா என்னடா பண்ணிகிட்ருக்க நீ? ஒரு பெட்ரோலும் கூட பார்த்து வைக்க முடியல உன்னால். இப்போ எப்படி போகிறது? தள்ளிட்டு தான் போகணுமா? சூப்பர், அருமை. நான் தயவு செஞ்சுங்க இந்த மாதிரி தான் இவன் கூட வந்ததுக்கு நான் காட்டுக்குள்ளேயே போகலான் இருக்கேன். பெட்ரோல் காலி, டயர் பஞ்சர். இனி இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். அவ்வளோதான். அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.